பாடுகள், ஏன் இந்த நோவுகள், என் நிலை மாறத்தானே இந்த சிலுவைகள். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நோவுகள், என் நிலை மாறத்தானே இந்த சிலுவைகள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அநியாய தீர்ப்பு ஒன்று அவசரமாய் எழுதப்பட, அகிலம் படைச்ச ஆண்டவன் இங்கு அமைதி காக்கின்றார். அநியாய தீர்ப்பு ஒன்று அவசரமாய் எழுதப்பட, அகிலம் படைச்ச ஆண்டவன் இங்கு அமைதி காக்கின்றார். பொறுமை என்றும் தோற்பதில்லை, நின்று ஜெயிக்குமே. பாடுகளின் பாதையில் முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அநியாய தீர்ப்பு, அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிற அட்டூழியம், நீதியை விலைக்கு வாங்கும் கள்ளத்தனம், உண்மையை மறைக்க தீட்டப்படும் சதித்திட்டம், நிரபராதியை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவமானம் செய்யும் இழிச்செயல், சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் எனும் அபாய குரல், எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று கை கழுவி நழுவிக்கொள்ளும் பாசாங்கு. சூரியனை மேகங்கள் மறைத்துவிட முடியுமா என்ன? காற்றாற்று வெள்ளத்தை அணைகள் தடுத்துவிட முடியுமா என்ன? சீறி வரும் புயல் காற்றை கைகள் தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்ன? இயேசு எனும் உண்மை சூரியன் சுடத்தான் செய்யும். இயேசு எனும் அன்பு காற்றாற்று வெள்ளம் நம்மை சூழத்தான் செய்யும். இயேசு எனும் நீதியின் புயல் அநீதியை புரட்டி போடத்தான் செய்யும். இன்னும் அநியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பணம், பதவி, அதிகாரம், செல்வ பலம் இருந்தால் தீர்ப்பை வேண்டுமானால் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். உண்மை, நீதி, நேர்மையை விலை பேச முடியாது. நண்பா, குற்றவாளி என்று இயேசுவிடம் அழைத்து வரப்பட்ட விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை பார். ஒரு குற்றவாளி கூனி குறுகி நிற்கிறார். இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மீது கல்லெறியுங்கள் என்று. உன் மனம் கல் மனம் என்றால் கல் எறிய நீ தயாராயிருப்பாய். கல் எறிவதற்கு முன் உன் மனசாட்சி பேசுவதை கேள். பொய் பேசுகிறேனா? அநீதி செய்கிறேனா? தவறு செய்கிறேனா? குற்றம் புரிகிறேனா? சுயநலமாய் செயல்படுகிறேனா? எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறேனா? நான் தவறுகளுக்கு பிறரை பலிக்கடாவாக்குகிறேனா? சிந்தனைக்கு, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்ணின் மீது கல்லெறியுங்கள். கவனம் இருக்கட்டும். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். செபம். இயேசுவே, நான் செய்யும் தவறுகளை தைரியமாய் ஒத்துக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். ஒருபோதும் பிறரை தவறாக தீர்ப்பிட்டு அவமானம் செய்யாத, பிறர் பெயரை கெடுக்காத, பொய் சாட்சி சொல்லாத, பிறர் மீது பழி சுமத்தாத, பிறரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தாத நல்ல மனதை எனக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். பிறர் துயரை தன் துயராய் உணர்ந்து இயேசு வாழ்ந்ததனால் சிலுவை இங்கு சிறகு போல இலகுவானதே. பிறர் துயரை தன் துயராய் உணர்ந்து இயேசு வாழ்ந்ததனால் சிலுவை இங்கு சிறகு போல இலகுவானதே. விரும்பி சுமக்கும் சுமைகள் என்றும் சுகமாய் மாறுமே. பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்றார். சிலுவை என்றால் பாரம், சுமை, வலி, வேதனை, துன்பம், அவமானத்தின் அடையாளம், கொலைக்கருவி. இயேசு தன்னை சுமக்கப் போகிற சிலுவையை சுமக்கின்றார். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி செல்லட்டும் என்றவர் தன் சிலுவையை தானே சுமந்து செல்கிறார். இது அவருக்கான சிலுவை அல்ல, நம் பாவங்களால் நாம் அவருக்கு கொடுத்த சிலுவை. அதனால்தான் இயேசு இந்த சிலுவையை விரும்பி சுமக்கிறார். ஏனென்றால் இந்த அச்சிஷ்ட பாரமான சிலுவையினால்தான் இயேசு இந்த உலகத்தை மீட்டார். நண்பா, நீ சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாயா? குடும்ப சுமை, நோய்கள், கடன் பிரச்சனை, விவாகரத்து, வியாபாரத்தில் நட்டம், சொத்து தகராறு, எந்த சிலுவை உன் தோள்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது? எந்த சிலுவை உன் மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறது? சிந்தித்துப் பார். யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எண்ணி பார்ப்போம். எல்லாவற்றையும் இழந்து நின்ற நிர்கதி நிலை, உடம்பெல்லாம் புண்கள் வாட்டி வதைத்த துன்பம், மனைவியும் நண்பர்களும் கூட தனக்கு எதிராக மாறிய செயல்பாடு. இது போன்ற துன்பங்களை நம் வாழ்வில் சுமக்க நேரிடும். சிந்திப்போம். யோபுவை போல் துன்ப சிலுவையை துணிவோடு, கடவுள் மீது கொண்ட முழு நம்பிக்கையோடு சுமக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் இயேசு. நம் பாரத்தை இயேசுவின் தோள்களில் இறக்கி வைத்துவிட்டு அவரிடத்தில் இளைப்பாறுதல் பெறுவோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மதிப்பு மிகுந்த லட்சியங்கள் தடைகள் தன்னை தகர்த்திடுமே. வீழ்ந்தவுடன் எழுந்து நடக்க துணிவு கொள்கிறார். மதிப்பு மிகுந்த லட்சியங்கள் தடைகள் தன்னை தகர்த்திடுமே. வீழ்ந்தவுடன் எழுந்து நடக்க துணிவு கொள்கிறார். முயற்சியதை பயிற்சி செய்தால் வாழ்வு மாறுமே. பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு விழுந்தார், இயேசு விழுகிறார், இயேசு விழுவார். நீங்களும் நானும் பாவம் செய்ய செய்ய இயேசு விழுந்து கொண்டுதான் இருப்பார். பழுத்த இலைகள் உதிர்ந்து விழுகிறது, காய்ந்த மரம் சாய்ந்து விழுகிறது, உயர்ந்த கோபுரங்கள் இடிந்து விழுகிறது, மேகத்தின் மழை மண்ணில் விழுகிறது,
உயிரற்ற உடல் கீழே விழுகிறது. விழுதல் என்பது இயற்கையின் நியதி. ஆனால் பழுத்த இலைகள் உதிர்வதற்கும் பச்சை இலைகள் பறிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. காய்ந்த மரம் விழுவதற்கும் பச்சை மரத்தை வெட்டி சாய்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே இயேசு எனும் பச்சை மரம் கீழே சாய்கிறது. நண்பா, நீ எப்படி எதனால் விழுகிறாய் சிந்தித்துப் பார். குடிப்பழக்கத்தினாலா, போதை பழக்கத்தினாலா, கடன் பிரச்சனையினாலா, தோல்வியினாலா, நஷ்டத்தினாலா, பாவத்தினாலா? எதில் நீ விழுந்து கிடக்கிறாய்? உணர ஆரம்பித்தால்தான் எழுந்து நிற்க உனக்கு துணிவு பிறக்கும். முடக்குவாதமுற்ற மனிதனை பார். படுத்த படுக்கையாக கிடந்தான். உடல் முழுவதும் பாதிப்பு, நடக்க முடியாத தவிப்பு, உயிரற்ற உடலாய் கிடந்தான். இயேசுவை அவன் சந்தித்த போது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றவுடன் அனைவரும் பார்க்க அவன் நலமோடு எழுந்து நடந்தான். சிந்திப்போம். விழுவதில் அல்ல, எழுவதிலேயே நம்பிக்கை பிறக்கிறது. எழுவதிலேயே உயிர்ப்பு காத்திருக்கிறது. விழுந்தாலும் விதையாய் விழுவோம், எழுந்தாலும் மலையாய் எழுவோம். செபம். எங்கள் பாவங்களுக்காய் விழுந்த இயேசுவே, 12 ஆண்டுகளாய் விழுந்து கிடந்த பெண்ணை எழுப்பினீர். 18 ஆண்டுகளாய் குண் விழுந்த பெண்ணை நிமிரச் செய்தி. 38 ஆண்டுகளாய் படுத்து கிடந்தவரை நடக்க வைத்தீர். நான் விழும்போது என்னையும் கை தூக்கி எழுப்பிவிடும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். உண்மை அன்பு ஒரு போதும் கை கழுவி செல்வதில்லை என்பதனை அன்னை மரி உறுதி செய்கிறார். உண்மை அன்பு ஒரு போதும் கை கழுவி செல்வதில்லை என்பதனை அன்னை மரி உறுதி செய்கிறார். உணர்ந்து உதவி செய்வதுதான் உண்மை நேசமே. பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. அம்மா பிள்ளை உறவு. இயேசுவை சுற்றி பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார்? அவரை அடித்து துன்புறுத்திய படை வீரர்கள், பழித்துரைத்த பரிசேயர்கள், சதித்திட்டம் தீட்டிய சதுசேயர்கள், மரண தண்டனை பெற்று தந்த மறைநூல் அறிஞர்கள். இந்த கொடுமைக்காரர்களுக்கு மத்தியில்தான் கொஞ்சம் ஆறுதல், மனதிற்கு நிம்மதி, உடலுக்கு தைரியம், உயிருக்கு நம்பிக்கை. அதுதான் தாய். நம் அன்னை மரியாள். தாகத்திற்கு தவிக்கும் நாவிற்கு தண்ணீர் கிடைத்தால் எப்படி இருக்கும்? வெப்பத்தால் சுடும் கால்களுக்கு நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? கண்ணீர் வடியும் கண்களை கைவிரல்கள் துடைத்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆறுதலும் நம்பிக்கையும் நிம்மதியும் தான் அன்னை மரியாள். கானாவூர் திருமணத்தில் ஒரு பதட்டம் இருந்தது, அவமானம் தெரிந்தது, பற்றாக்குறை வந்தது, பரிதவிப்பு இருந்தது. அன்னை மரியாள் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றபோது பரிதவிப்பு நின்றது, அவமானம் துடைக்கப்பட்டது, பதற்றம் தணிந்தது, பற்றாக்குறை நிறைவானது. நண்பா, உன் இக்கட்டான நிலையில், உன் நெருக்கடியான வேளையில், உன் துன்ப காலத்தில், உன் வேதனை சோதனைகளில் அன்னை மரியாள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? சிந்தித்துப் பார். ஜெபம். என் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார்.
என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். கைமாறு கருதாமல் உதவுவதே பிறர் சிநேகம். முகமறியா சீமோன் இங்கு உதவி செய்கிறார். கைமாறு கருதாமல் உதவுவதே பிறர் சிநேகம். முகமறியா சீமோன் இங்கு உதவி செய்கிறார். உதவிடுவோர் உதவி பெறுவர் உரிய வேளையில். பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். சின்னஞ்சிறிய இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். கடவுளுக்கும் மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. வியப்பாக இருக்கிறதல்லவா? யாருக்கு எது வேண்டுமானாலும் நாம் கடவுளுடைய உதவியையும் தயவையும் தேடி வருகிறோம். அதனால் கடவுளே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். ஆனால் இங்கே இறைமகன் இயேசுவுக்கு சீமோனுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆம், ஒரு மனிதனுடைய உதவி கடவுளுக்கு தேவைப்படுகிறது. உண்மைதான், கடவுளுக்கும் மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது தான். அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நல்ல சமாரியன் ஒருவன் அவ்வழியே வந்தான். அவன் அவரை பார்த்ததும் ஓடிப்போய் அவருக்கு உதவி செய்தார். காயங்களுக்கு கட்டு போட்டார். தன் கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு ஒரு சாவடிக்கு அழைத்துச் சென்று அவரை நன்கு கவனித்துக் கொண்டார். நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேருக்கு நம் உதவி தேவைப்படுகிறது. கல்வி கட்டணம் கட்ட முடியாமல், திருமணத்திற்கு உதவி கிடைக்காமல், மருத்துவ தேவைக்கு மருந்து வாங்க முடியாமல், பயணம் செய்ய முடியாமல், உணவுக்கு வழி இல்லாமல், வீடு வசதி இல்லாமல் இருக்கிறவர்கள் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நண்பா, இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய சீமோனை போல நீ முன் வருகிறாயா? இயேசுவுக்கு உதவி செய்த சீமோனின் பெயர் வரலாற்றில் இடம்பெற்றது போல தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யும் உன் பெயரும் வாழ்வின் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். ஜெபம். இயேசுவே, என்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் உதவி வேண்டி இருக்கிறார்கள். நல்ல சமாரியனைப் போல, சீமோனைப் போல துன்பப்படுவோருக்கு, வேதனையில் இருப்போருக்கு, நோய்வாய்ப்பட்டோருக்கு தாராள உள்ளத்துடன் உதவி செய்யும் நல் மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமையது உடலில் அல்ல, உள்ளமதின் உறுதி தன்னில். மென்மையான பெண்மை இங்கு உதவி செய்யுதே. வலிமையது உடலில் அல்ல, உள்ளமதின் உறுதி தன்னில். மென்மையான பெண்மை இங்கு உதவி செய்யுதே. ஆணின் இணை பெண்கள் என்ற உண்மை துலங்குதே. பாடுகளின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான
சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தன் ஒரே மகனை இழந்த கைம்பெண்ணை பார்த்து இயேசு, அம்மா, அழாதீர் என்றார். வெரோனிக்காவிற்கு இருந்த துணிவுதான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்ட முடிந்தது. சுற்றிலும் பயம், கலக்கம், பீதி, அச்சம் சூழ்ந்திருந்த நிலையில் கூட்டத்தில் நின்றிருந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் இந்த அக்கறை வந்தது, துணிவு பிறந்தது. காரணம், அவன் தன் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. அவள் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எண்ணவில்லை. அவளுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிக்கவும் நேரமில்லை. அவளின் அன்புக்கு முன்பாக ஈட்டி, வாள், சாட்டை எல்லாமே மழுங்கி போயிருந்தது. அன்பு உள்ள இடத்தில் கோபம் தணிந்துவிடும். இரக்கமுள்ள இடத்தில் தேவைகள் தீர்ந்துவிடும். மன்னிப்பு உள்ள இடத்தில் காயங்கள் மறைந்துவிடும். மகிழ்ச்சி உள்ள இடத்தில் கவலைகள் கரைந்துவிடும். திருமுழுக்கு யோவான் ஓர் அரசனை எதிர்த்ததால் என்ன நடக்கும் என அவருக்கு தெரியும். ஓர் அரசன் மீது குற்றம் சுமத்தினால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியும். ஓர் அரசனை பழித்துரைத்தால் தனக்கு மரணம் நிச்சயம் என்பதும் தெரியும். ஆனாலும் உண்மை, நீதி, நியாயத்திற்கு முன்பாக மரணமோ உயிரோ ஒரு பொருட்டல்ல. நண்பா, உன் வீட்டில், உன் நாட்டில், உன் அலுவலகத்தில், உன் சமுதாயத்தில் அநீதி நடந்தால், தீமை ஏற்பட்டால், சாதிய கொடுமைகள் நடந்தால் வெரோனிக்காவை போல துணிவு உனக்கு வருமா? அந்த உண்மை, நீதி, நேர்மையில் இயேசுவின் முகத்தை அப்பொழுது நீ காண்பாய். ஜெபம். இயேசுவே, எனக்கு ஏன் வம்பு? எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. நான் ஏன் தேவையில்லாத ஒன்றில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும்? 4 பேர் போல வேடிக்கை பார்த்து விட்டு போகிறேன், 10 பேர் போல இரக்கப்பட்டு விட்டு போகிறேன் என்று ஒதுங்கி போகாமல் துணிவோடு ஆண்டவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் சந்திக்கின்ற மனநிலையை எமக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். தொடர்கதையாய் துயர் வரினும் துவண்டு மனம் போகாமல் துணிவு கொண்டு மறுமுறையும் எழுந்து நடக்கின்றார். தொடர்கதையாய் துயர் வரினும் துவண்டு மனம் போகாமல் துணிவு கொண்டு மறுமுறையும் எழுந்து நடக்கின்றார். வீழ்த்திடுவோர் வெட்கமுற எழுச்சி காணுவோம். பாடுகளின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஒரு முறை வெளிநாட்டில் வேலை செய்ய சென்ற கணவன் அங்குள்ள ஒரு பெண்ணோடு தவறான உறவில் தொடர்பில் இருக்கிறார். இதை சென்னையில் இருக்கும் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறார். ஆண்டுகள் கடந்து போகிறது. தன்னுடைய பணிக்காலம் முடிந்து சென்னை திரும்பி தன் மனைவி பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் தயார் செய்த போது அந்த தவறான தொடர்பில் இருந்த பெண் இதற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு கட்டத்தில், நீ என்னை விட்டுவிட்டு போனால் உன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன், சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தார். செய்வது அறியாது குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி விழுந்தான் அந்த மனிதன். தன் கணவரின் நிலையை எப்படியோ அறிந்து தெரிந்து கொண்டாள். சென்னையில் இருந்த அந்த மனைவி தன் கணவனை மீட்க போராடினாள். எந்த சூழ்நிலைக்கு தயாராக இருந்தாள். எவ்வளவு விலை கொடுத்தேனும் தன் கணவனை மீட்க போராடினாள். 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பிரச்சனையில் இருந்த தன் கணவனை மீட்டுக் கொண்டு வந்தாள் மனைவி. குற்றப்பழி விழுந்தது. பாவ சேற்றி பூசியிருந்த தன் கணவனை மன்னித்து அன்பினால் அவரை எழுப்பினாள் அந்த மனைவி.
நண்பா, பாவத்தில் விழுந்தவர்கள், தவறு செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், துரோகம் இழைத்தவர்கள், பாவக்கரை படிந்தவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது மனமுவந்து மன்னிக்க நாம் தயாராயிருக்கிறோமா? சிந்திப்போம். 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். ஜெபம். ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ நல் மனதை தாரும் இயேசுவே. மன்னிப்பதால் பலம் பெறுகிறோம், மன்னிப்பதால் உறுதி அடைகிறோம், மன்னிப்பதால் அன்பில் வாழ்கிறோம், மன்னிப்பதால் மன அமைதி பெறுகிறோம். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். விழியில் மட்டும் நீர் வழிந்தால் வீணாகி போய்விடுமே. உறவுகளின் இழிநிலைக்காய் உள்ளம் வருந்துவோம். விழியில் மட்டும் நீர் வழிந்தால் வீணாகி போய்விடுமே. உறவுகளின் இழிநிலைக்காய் உள்ளம் வருந்துவோம். உடனிருப்போர் வாழ்வு மாற பொறுப்பினை ஏற்போம். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு மார்த்தா மரியாவின் வீட்டிற்கு சென்று உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று ஆறுதல் மொழி கூறுகிறார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூற்றினை சிந்திப்போம். ஆலயத்திற்கு வராத பிள்ளை, ஒழுக்கமில்லாத பிள்ளை, மதிக்காத பிள்ளை, போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையான பிள்ளை, தாந்தோணித்தனமாக சுற்றித் திரியும் பிள்ளை. ஊதாரி மகனுடைய ஓமையை நினைத்து பார்ப்போம். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று எழுந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான். ஆம், 2 பிள்ளைகளும் தந்தைக்கு துன்பத்தை தந்தார்கள். மூத்த மகன் தந்தை மீது கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, அதனால் வீட்டை விட்டு வெளியே இருந்தான். இளைய மகனும் ஊதாரி, சொத்துக்களை வீணடித்தான். தாறுமாறான வாழ்க்கை, பொறுப்பற்றத்தனம். பெரிய மகன் ஆலயத்திற்கு வெளியே நிற்கிறான். இளைய மகனோ ஆலயத்தை விட்டே வெகு தொலைவு சென்று விடுகிறான். வேலைக்கு போகாத பிள்ளை, ஒழுங்காக படிக்காத பிள்ளை, ஏமாற்றும் பிள்ளை, இவர்கள் நம் குடும்பத்திற்கு பெரும் சுமைகளாக இருக்கிறார்கள். எருசலேம் மகளிரே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைகளை சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, மனம் மாறி மனம் திருந்தி உம் திருப்பாதம் வந்து உமது ஆசிரை பெற்று உம் சாட்சியாய் வாழ எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். அவமானம், அவதூறு, விமர்சனங்கள் துளைத்தாலும் வீறு கொண்டு மீண்டும் எழுந்து பயணம் தொடர்கின்றார். அவமானம், அவதூறு, விமர்சனங்கள் துளைத்தாலும் வீறு கொண்டு மீண்டும் எழுந்து பயணம் தொடர்கின்றார். தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்ற முயலுவோம். பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா? 7 முறை மட்டுமல்ல,
70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். வியாபாரத்தில் நட்டம், தொழிலில் பின்னடைவு, கல்வியில் தோல்வி, வாழ்க்கையில் இரக்கம். கால்பந்து வீரர் ரொனால்டோ தோல்வியை சந்தித்திருக்கிறார். முதன்மையான கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தோல்வியை சந்திக்கிறார். உச்ச திரைப்பட நட்சத்திரம் விஜய் தோல்வியை சந்திக்கிறார். மிக பெரும் தொழிலதிபர் எலன் மஸ்க் சரிவை சந்திக்கிறார். அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் தோல்வியை சந்திக்கிறார். மிக பெரும் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தோல்வியை சந்தித்திருக்கிறார். நண்பா, முயற்சிகளை கைவிட்டு விடாதே, நம்பிக்கை இழந்து விடாதே, தோல்வியில் துவண்டு விடாதே, மனமுடைந்து போகக்கூடாது. உன் லட்சியத்தை நோக்கி நீ எழுந்து நடந்து கொண்டே இரு. ஜெபம். இயேசுவே, லட்சியங்களை நோக்கி நடக்க எங்கள் கால்களை உறுதிப்படுத்தும், எங்கள் கைகளை திடப்படுத்தும், எங்கள் மனதிற்கு ஆற்றலை தாரும். உமது வல்லமையினால் எங்கள் இலக்கை எட்டி பிடித்து வெற்றி கனியை சுவைக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். வார்த்தையினால் பிறர் பெயரை பழித்துரைக்கும் போதெல்லாம் நாமும் பிறராடை களையும் பாவம் செய்கின்றோம். வார்த்தையினால் பிறர் பெயரை பழித்துரைக்கும் போதெல்லாம் நாமும் பிறராடை களையும் பாவம் செய்கின்றோம். நல்வார்த்தை பேசி பிறர் மாண்பினை காப்போ. பாடுகளின் பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். பாலியல் வதை, வன்முறை, துன்புறுத்தல்கள், இச்சையை தூண்டுதல், பாலியல் பலாத்காரம். இன்று இருக்கிற சமூக ஊடகங்கள் பல நிலைகளில் நம் உணர்ச்சிகளை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது. அநாகரிகமாக ஆடை அணிவது, ஆடம்பரமாக ஆடை உடுத்துவது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க தயாராக இருக்கிறோமா? விவிலியத்தில் பார்வையற்ற மனிதன் தன் மேலுடையை களைந்துவிட்டு இயேசுவை சந்திக்க ஓடி வந்தான். யோசேப்பு தன் ஆடைகளை விட்டுவிட்டு பாவச் செயலை தப்பி ஓடினான். மார்க்கு நற்செய்தியில் இளைஞர் ஒருவர் ஆடையை விட்டுவிட்டு அந்த இக்கட்டான நிலையிலிருந்து தப்பி ஓடுகிறார். ஆடை நாகரிகத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆலயம் செல்லும் போது, பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் போது, வெளியிலே செல்லும் போது ஆடையின் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மானம் காக்கவே ஆடை அணிகிறோம். அது நம் மானத்தை வாங்கிவிடக் கூடாது. ஜெபிப்போம். இயேசுவே, ஆடையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாலியல் உணர்ச்சிகளை தூண்டும் வண்ணமாக, இச்சைகளை தூண்டும் வண்ணமாக எங்கள் ஆடைகளை உடுத்தாமல் நாகரிகத்தோடு நல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வரனை தந்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். உண்ணும் உணவை பிறர் உழைப்பை வீணாக்கும் போதெல்லாம்
நாமும் பிறர் உடலினிலே ஆணி அறைகின்றோம். உண்ணும் உணவை பிறர் உழைப்பை வீணாக்கும் போதெல்லாம் நாமும் பிறர் உடலினிலே ஆணி அறைகின்றோம். உழைப்பவர்கள் உணர்வினை நாம் மதித்திட முயல்வோம். பாடுகளின் பாதையில் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். காயங்கள் உடல் காயங்கள், மனக்காயங்கள், ஆன்ம காயங்கள் என்று பல வகை உண்டு. இங்கு ஆணிகள் மறையாத தழும்புகளாய் நிற்கின்றன. உயிர்த்த இயேசு தன் சீடரான தோமாவிடத்தில், தோமா, இதோ என் கைகள், இதோ என் விலா, இதில் உன் விரலை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார். கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டையினால், பிறர் நம்மை புண்படும்படி பேசிய பேச்சுகளினால், பிறர் நம்மை அவமானப்படுத்திய ஏச்சு பேச்சுகள், விபத்தினால் ஏற்பட்ட காயம், அடிதடி சண்டையால் ஏற்பட்ட தழும்புகள் ஆறாத காயங்களாய் நம் மனதில் இருக்கலாம், நம் உடலில் இருக்கலாம். இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். இயேசுவே, மாறாத தழும்புகள், மறையாத சிந்தனைகளாக எங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த காயங்களை கொடுத்தவர்களை, அந்த துன்பங்களை தந்தவர்களை, எங்களை வேதனைப்படுத்தியவர்களை மன்னிக்கின்ற நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். உயிர் தரவும் உண்மை அன்பு கலங்காது தயங்காது தன்னை தந்து இயேசு இங்கு உறுதி செய்கிறார். உயிர் தரவும் உண்மை அன்பு கலங்காது தயங்காது தன்னை தந்து இயேசு இங்கு உறுதி செய்கிறார். வாழ்வழித்து வாழ்வு பெற அழைப்பு தருகிறார். பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்தவை யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். உயிர் இறைவன் தந்த பரிசு. உயிர் நம் வாழ்வின் மையம். உயிர் நம் இருப்பை உறுதி செய்கிறது. உயிரோடு நாம் இருக்கிறோமா என்பதை விட உயிரோட்டம் உள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம். நவநாகரிக உலகில் 3/2 குழந்தைகள் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். பெண் குழந்தைகளில் 69%, ஆண் குழந்தைகளில் 54% பேர் ஏதோ ஒரு வகையில் வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள். பாலியல் வன்கொடுமை, தற்கொலைக்கு தூண்டுதல், காயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி, சிசு கொலை என பல்வேறு சிக்கல்களை குழந்தைகள் சந்திக்கிற போது மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தின் இயல்பு நிலை தொலைந்து போகிறது. சிந்திப்போம். நல்ல இயேசுவே, குழந்தைகள் தங்கள் மழலை பருவத்தை மகிழ்வுடனும் பாதுகாப்புடனும் கடக்க ஏற்ற சூழ்நிலைகளை அமைத்து தரவும், மனித மனங்களில்
வளர்ந்து வரும் வக்கிரம எண்ணங்களை, செயல்களை சுட்டெரிக்க வேண்டுமென உம்மை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். பயன்படுத்தி வீசிடுவோர் தவறுணர்ந்து மனம் திருந்த இறந்த மகன் உடலை மறி படி சுமக்கிறார். பயன்படுத்தி வீசிடுவோர் தவறுணர்ந்து மனம் திருந்த இறந்த மகன் உடலை மறி படி சுமக்கிறார். பெற்றவரை பெரியவரை மதித்து வாழுவோம். பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவை மரியாவின் மடியில் வளர்த்துகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்களை அன்னை மரியாள் தனது மடியினில் தாங்கி ஆறுதல் அளிக்கின்றார். இளம் வயதில் கணவனை இழந்த கைம்பெண்கள் சமுதாயத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க அன்னை மரியாளிடமிருந்து துணிவையும், முதிர்ந்த வயதில் துணையை இழந்து வாடும் அன்னையின் பரிந்துரையையும் பெற்றுக்கொள்ள அன்னை மரியாவின் துணையை நாம் நாட வேண்டும். இயேசுவின் இறையரசு பணியில் அன்னை மரியை உடன் மீட்பராக்கினார் ஆண்டவர். பெண்களை போற்றும் இயேசுவின் கருத்தியலை முன்னெடுக்கும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவாக்கு வாசகர் பணிக்கும் திருப்பீட பணியாளர் நிலைக்கும் திருமுழுக்கு பெற்றுள்ள பெண்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். மேலும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அருள் சகோதரி நத்தாலியா அவர்களை வரலாற்றில் முதன்முறையாக அகில உலக ஆயர் மாமன்ற திருப்பேரவை அமைப்பில் ஓட்டுரிமையில் பங்கு பெற நியமித்திருக்கிறார். திரு அவையின் செயல்பாடுகளுக்கு பதிலிருப்பு செய்யும் விதமாகவும், பெண் ஒரு சிறந்த நிர்வாக ஆளுமை என்பதை அங்கீகரிக்கும் விதமாகவும், குடும்ப நிர்வாகத்திலும் திரு அவை நிர்வாகத்திலும் பெண்களுக்குரிய இடமளித்து பெண்களின் கருத்துக்களை மதிக்கக்கூடிய மனநிலையை குடும்பங்களில் திரு அவையில் வளர நம் இதயங்களை பயிற்றுவிப்போம். ஜெபம். இயேசுவே, உம் தாயை எங்களுக்கு ஆறுதலின் தாயாக, அரவணைக்கும் அன்னையாக, துன்பத்தில் தோள் கொடுக்கும் தாயாக, நாங்கள் வேதனைப்படும் போது, நோயுற்று தவிக்கும் போது எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற அன்னையாக தந்திருக்கிறீர். உம் அன்னைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அன்னையும் எங்களுடைய மீட்புக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையில் அன்னையோடு கரம் கோர்த்து நடக்கிறோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறைவனது அன்பிற்கு இறப்பு கூட தடையில்லை, மீண்டும் வர கல்லறையில் உறக்கம் கொள்கிறார். இறைவனது அன்பிற்கு இறப்பு கூட தடையில்லை, மீண்டும் வர கல்லறையில் உறக்கம் கொள்கிறார். தடைகள் உடைத்து உண்மை அன்பு என்றும் நிலைக்குமே. பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை நல்லடக்கம் செய்கிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். மியான்மர் நாட்டில்
ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.7 ரெக்டர் அளவு பதிவானது. பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து தரைமட்டமானது. பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். சேர்த்து வைத்த சொத்துகள், உடைமைகள், நிலபுலன்கள் எல்லாம் சுக்குநூறாய் உடைந்து போனது. உருதெரியாமல் தொலைந்து போனது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கொரோனா காலகட்டத்தில் திருப்பலி இல்லை, நல்லடக்கம் இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த உலக ஆசைகளுக்கு மயங்கி, இந்த உலக ஆசைகளுக்கு நம்மை ஒப்புவித்தவர்களாக நாள்தோறும் பொன் பொருள் சேர்ப்பதற்கும் பதவி, பட்டம், அதிகாரம் ஆசைகளுக்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது நமக்கு நல்ல அடக்கம் தேவைப்படுகிறது. சிந்திப்போம். ஈசாக்கும் இஸ்மேலும் தன் தந்தை ஆபிரகாம் இறந்தபோது அவரை நல்லடக்கம் செய்தார்கள். நாமும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு நல்ல அடக்கம் கிடைக்குமா? சிந்தித்து பார்ப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நோவுகள், என் நிலை மாறத்தானே இந்த சிலுவைகள். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நோவுகள், என் நிலை மாறத்தானே இந்த சிலுவைகள்.